கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே சுவாமி அவர்களுடைய அழைப்பினை, பக்தர்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பக்த அடியார்கள் ஏராளம் ஏராளம். கொழும்பு திகிவலை போதிருக்காராமிய ஸ்ரீ ஜெயவீர பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தின் ஸ்தாபகரும் எண்ணற்ற பக்தர்களின் இன்னல்களை தீர்த்து வைத்தவரும் எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற மண்ணிலே நாம் கண்ட மாருதியாம் ஸ்ரீமத் சந்திரசேகர சுவாமிஜி அவர்களை பக்தர்கள் சார்பிலே எமது ஆஞ்சநேயர் ஆலயத்தின் அறங்காவலர்கள் சபை சார்பிலும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாட்டு மன்றத்தின் சார்பிலும் நாம் அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது ஸ்ரீமத் சந்திரசேகர சுவாமிஜி அவர்கள் இங்கு மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்போடு கேட்கிறோம். எல்லோரும் எழும்பி நின்று ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக் கொள்வோம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். சுவாமி அவர்கள் இப்போது மங்கள விளக்கேற்றி வைக்கின்ற காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எமது இந்து சமயத்தை சார்ந்தவர்களும் பௌத்த மதத்தை சார்ந்தவர்களும் இன்னும் 4 மதத்தை சார்ந்த சமய பெரியார்களையும் இங்கு நாம் அன்புடன் அழைக்கின்றோம். இங்கு வந்து சுவாமி அவர்களுடைய 60வது அவதார திருநாள் நிகழ்வுகளை ஆரம்பிக்க சமய பெரியார்கள் அனைவரையும் நாம் அன்புடன் அழைக்கின்றோம். எழுத்தும் தருவாயே நாவிலே வேதமும் தருவாயே துங்கக்கரை முகனே தூமணியே தம்பிக்கு துணை நின்ற தும்பிக்கை அழகா ஐயா ஆதியின் மகனே யாழை முகனே எங்கள் மாருதியாலயம் குடிகொண்ட கோமகனே அமுத தமிழால் போற்றுகின்றோம் திருவடி சரணமையா. சரணமையா. இந்த நிகழ்வுகள் பற்றி ஆங்கில மொழியிலே தருவதற்காகவும் சிங்கள மொழிகள் தருவதற்காகவும் ஆஞ்சநேய பக்தரான சித்தார்த்த ராஜா அவர்களை நாம் இங்கே இப்போது அன்புடன் அழைக்கின்றோம். Thank you, Ravi. Ladies and gentlemen, dear devotees, now all the Anjaneya devotees have come to Sri Lanka to celebrate our Swamiji's 60th birthday ceremony here. We welcome all of you on behalf of the organizing committee and on behalf of our Swamiji, Srimad Chandrasekhara Swamiji. Now, traditional oil lamping ceremony is over. We thank all the delegates and the priests who have come, respected the invitation given by our Anjaneya temple and have taken part in the oil lamping ceremony. சம்பிரதாய பூர்வமாக இப்போது எமது இந்து சமய கலை கலாசார பாரம்பரிய விழுமியங்களை பறைசாற்றுகின்ற வகையிலே எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு இங்கே ஆரம்பிப்பது வழக்கம். பிள்ளையார் துதியுடன் மங்கள விளக்கேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த மண்டபத்தின் இங்கே வரிசை கிரமமாக சுவாமி அவர்களுடைய 60வது பிறந்த நாளை அவதார திருநாளை பறைசாற்றுகின்ற வகையிலே 60 சிற்றிகை விளக்குகள் இங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. 60 கும்பங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பூஜை நிகழ்வுகளை ஆரம்பித்து வைப்பதற்காக எமது ஆலயத்தின் சிரேஷ்ட குருவாக இருந்து சிவாச்சாரியாராக இருந்து ஆஞ்சநேய பக்தராக இருந்து பூஜைகளை நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் மதிப்புக்குரிய பம்பலப்பட்டி ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் பிரதம குரு சபேச குருக்கள் அவர்களை மணி ஐயா அவர்களை ஆஞ்சநேயருக்கு இங்கு தீப ஆராத்தியை காண்பிக்குமாறு அன்புடன் நாம் அழைக்கின்றோம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்,
ஸ்ரீராம ஜெயம் 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 ஸ்ரீராம ஜெயம். ஒரு பரதநாட்டிய நிகழ்வு புஷ்பாஞ்சலி இடம்பெற இருக்கிறது. இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்வினை தருகின்றார்கள் ஸ்ரீராம் சிருஷ்டி நாட்டிய பள்ளி மாணவிகள். தாம் 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 தகதின தாம்